அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, முழு இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ஏழைகளுக்கு பலன், எளியவனுக்கு திடன், பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் என்று சொன்ன வேத வசனத்தின்படி எங்களுக்கு பலனும் திடனும் ஆண்டவரே அடைக்கலமுமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, எல்லா ஆபத்துக்கும் எங்களை விலக்கி காத்து கொள்ளுகிறீர். அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யோவான் 7வது அதிகாரம் 44வது வசனம். அவர்களில் சிலர் அவரை பிடிக்க மனதாயிருந்தார்கள். சில ஜனங்கள் அவரை பிடிக்க மனதாயிருந்தார்கள் அப்படின்றது. யூதர்கள் அவரை பிடிக்கணும்னு நினைச்சாங்க. எதுக்குன்னா கொலை செய்யும்படி. 7வது அதிகாரம் 1வது வசனத்துல கொலை செய்ய வகை தேடினார்கள் பார்த்தோம். இவரை பிடிக்கிறதுக்கு மனதாயிருந்தார்கள். ஆகிலும் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன் கை போடவில்லை அப்படின்னு 30வது வசனத்துல பார்த்தோம்னா, இன்னும் அவருடைய வேலை வரல, அதனால யாரும் அவரை பிடிக்க முடியல அப்படின்னு பார்க்கிறோம். சிலுவை மரணத்துக்கான நேரம் இன்னும் வராததுனால யாரும் அவரை பிடிக்க முடியல. பின்பு அந்த சேவகர் பிரதான ஆசாரியரிடத்திலும் பரிசேயரிடத்திலும் திரும்பி வந்தார்கள். அந்த சேவகர்கள் அப்படின்றது ஆலயத்துல பணி செய்யக்கூடிய காவலர்கள். அந்த காவலர்களை இந்த பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் இயேசுவை பிடிச்சிட்டு வரும்படியா அனுப்புறாங்கன்னு இந்த அதிகாரத்துல 32வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அனுப்புன அந்த சேவகர்கள் மறுபடியும் பிரதான ஆசாரியரிடத்திலும் பரிசேயரிடத்திலும் திரும்பி வந்தார்கள். இந்த நாட்கள்ல இது நடந்த சம்பவத்துல ஆட்சி செய்யறவங்க ரோமரா இருந்தாங்க. யூதர்கள் அவங்களுக்கு கீழே இருந்தாங்க. ஆனா அந்த பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆவிக்குரிய தலைவர்களா இருந்தாங்க. இவங்க நியாய பிரமாணத்தை நல்லா கற்று தேர்ந்தவங்களா இருந்தாங்க. இவங்க சொல்றத கேட்க வேண்டிய சூழ்நிலையில யூதர்கள் இருந்தாங்க. இவங்க தலைவர்களா இருக்கிறதுனால ஆள் அனுப்பி இயேசுவை பிடிச்சிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அந்த பரிசேயரிடத்திலும் பிரதான ஆசாரியரிடத்திலும் சேவகர்கள் திரும்பி வந்தார்கள். இவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் அவனை ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். இயேசுவை தான் பிடிச்சிட்டு வர சொல்லி அனுப்பியிருந்தாங்க. ஆனா அவங்க பிடிச்சிட்டு வரல. ஏன்னு கேட்டாங்க. சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலும் பேசினதில்லை என்றார்கள். அந்த சேவகர்கள் பதில் சொல்றாங்க, இயேசு பேசின மாதிரி யாரும் பேசினதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மத்தேயு 7வது அதிகாரம் 28-29 வசனத்துல மத்தேயு 7வது அதிகாரம் 28-29 வசனத்துல அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அப்ப அவருடைய பிரசங்கத்துல ஒரு அதிகாரம் இருந்துச்சு. அதனால அவரை போல யாரும் இது வரைக்கும் பிரசங்கம் பண்ணலன்னு இந்த சேவகர்கள் சொல்றாங்க. அப்பொழுது பரிசேயர், நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா, நீங்களும் ஏமாந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேவகர்களை பார்த்து பரிசேயர் கேட்கிறாங்க. அதிகாரிகளாவது பரிசேயரிலாவது யாதா ஒருவர் அவனை விசுவாசித்ததுண்டா? அதிகாரிகள்லையும் வேதத்தை கற்று தேர்ந்த பரிசேயர்ல ஒருத்தரும் யாரும் இயேசுவை விசுவாசிக்கல அப்படின்னு சொல்றாங்க. வேதத்தை அறிந்தவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். நீங்க வேதத்தை சரியா கற்றுக்கொள்ளல, அதனாலதான் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க
அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிசேயர் இந்த ஜனங்களை பார்த்து குற்றப்படுத்துறாங்க. நான் எங்களுக்கு தான் நல்லா வேதம் தெரியும், உங்களுக்கு வேதம் தெரியாது, அதனாலதான் அவனுக்கு பின்னாடி போறீங்க, நீங்களாம் சபிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ராத்திரியிலே அவரிடத்தில் வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாய நிக்கதேமு என்பவன் அவர்களை நோக்கி, ராத்திரியில் அவரிடத்தில் வந்தவர்கள். யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல ரா காலத்துல இயேசுவினிடத்துல நிக்கதேமு வந்தா. அவன் யூதர்களுக்குள்ளே அதிகாரி, அவன் பரிசேயன் அப்படின்னு சொல்லிட்டு 3வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். இயேசுவின் இடத்துல பேசிக்கிட்டு இருந்தத அந்த பகுதியில. அப்ப இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதில்லை அப்படின்றத அவனுக்கு விலக்கி சொல்றத அந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம். அந்த நிக்கதேமு இப்ப குற்றம் சாட்டுகிற இந்த பரிசேயரை பார்த்து சொல்றான், அவர்களில் ஒருவன். ஏன்னா நிக்கதேமுவும் ஒரு பரிசேயன், அவன் அதிகாரி, யூதர்களுக்குள்ளே அதிகாரி. ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்குட்படுத்தல் ஆகாதென்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றான். இப்ப அவன் கேட்கிறான், ஒரு மனுஷன் என்ன பேசுறானோ அதை கேட்கணும், அவன் என்ன செய்யறானோ அத ஆராய்ந்து அறிந்து கொள்ளணும். அறிந்து கொண்டதுக்கு அதுக்கப்புறம் தான் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நியாயப்பிரமாணம் சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். நிக்கதேமு இயேசு கிறிஸ்துவுக்கு சப்போர்ட்டா பேசுறான். உபாகமம் 1வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள்ல சொல்லிருக்கு, நீங்கள் உங்கள் சகோதரரில் வியாச்சியங்களை கேட்டு இரு பட்சத்தாராகிய உங்கள் சகோதரருக்கும் அவர்களிடத்தில் தங்களுக்கு அந்நியனுக்கும் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். நியாயத்திலே முகதாட்சண்யம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுக்கிறது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவர்கள். மனுஷன் முகத்திற்கு பயப்படாதிருப்பீர்களாக, நியாய தீர்ப்பு தேவனுடையது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேத வசனம் சொல்லுது. அதன்படி ஒருத்தன் பேசுறத கேட்டு அவன் செய்கிறத பார்த்து அதுக்கப்புறம்தான் அது தவறா இருந்துச்சுன்னா தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நியாயப்பிரமாணம் உங்களுக்கு சொல்லுகிறது இல்லையா அப்படின்னு கேட்டு நிக்கதேமு சொல்றார். அதற்கு அவர்கள், நீரும் கலிலியனா? உடனே அவனை நீயும் கலிலியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கலிலியன்றது அந்த நாட்கள்ல புறக்கணிக்கப்பட்டிருந்தாங்க, அற்பமா நினைக்கப்பட்டிருந்தாங்க. இவனை நிக்கதேமுவ அசட்ட பண்ணும்படியா அவனை அவன் இயேசுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனால அவனை எதிர்க்கும்படியா அவங்க இப்படி சொல்றாங்க. கலீலியாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள். கலீலியாவிலிருந்து தீர்க்கதரிசியே வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா யோனா, எலியா, நாகூம் இவங்கெல்லாம் கலீலியால இருந்து எழும்பின தீர்க்கதரிசிகள். ஆனா இயேசுவை குற்றப்படுத்தணும் அப்படின்றதுக்காக மாத்திரம் அவங்க இந்த மாதிரி பேசுனாங்க. பின்பு அவரவர் தங்கள் தங்கள் வீட்டிற்கு போனார்கள். இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க எல்லாரும் அவருடைய வீட்டுக்கு போனார்கள். அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, இயேசுவை பிடிக்கணும்னு பார்த்தாங்க, ஆனா யாரும் பிடிக்க முடியல. ஏன்னா அவருடைய வேலை வராதனால. பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அனுப்புன சேவர்களை கூப்பிட்டு ஏன் இயேசுவை கொண்டு வரலன்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இயேசு பேசுனது போல யாருமே பேசல, அவ்வளோ அதிகாரம் உள்ளவராய் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே பரிசேயர் நீங்களும் ஏமாற்றப்பட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. வேதத்தை அறியாத நீங்க எல்லாம் சபிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிசேயர் சொன்னாங்க. பரிசேயர் தங்களுக்கு எல்லாம் தெரியும்ன்ற எண்ணத்தோடு செயல்படுகிறத பாக்குறோம்.
எங்களுக்கு வேதம் நன்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செயல்படுறாங்க. ஆனா ராத்திரியில இயேசுவின் இடத்துல வந்த நிக்கதேமோன்னு ஒரு பரிசேயன் இருந்தா. அவன் சொல்றான், ஒரு மனுஷனோட சொல்ல கேட்டு அவன் செய்கிறத பார்த்து அதுக்கப்புறம் தான் நியாய தீர்ப்பு செய்யணும். நீங்க இயேசு சொல்றத கேட்டுட்டு அவர் செய்கிறத பார்த்துட்டு தான் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. இயேசு சப்போர்ட்டா பேசுறதுனால அவனை குற்றப்படுத்துறாங்க. நீரும் கலிலேயனா அப்படின்னு சொல்லிட்டு கலிலேயால இருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறது இல்லைன்னு சொல்றாங்க. அது உண்மை கிடையாது. இயேசுவை குற்றப்படுத்தணுன்றதுக்காக இந்த மாதிரி பேசுனாங்க. அதெல்லாம் முடிச்ச பிறகு அவரவர் வீட்டுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டதை இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, ஆண்டவரே, உம்முடைய வாழ்க்கையில எல்லாம் பிதாவின் சித்தமான வேலையில நடந்தது அப்படின்றத நாங்க தியானிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு காரியமும் செயல்படுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வேதத்தை நாங்கள் சரியாய் கற்றுக்கொள்ள ஆண்டவரே தெளிவான எங்களுக்கு தெளிவை வேதத்துல எங்களுக்கு தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளில் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லியிருக்கிறேன். உம்முடைய வசனத்தில் இருக்கிற ஆண்டவரே வெளிச்சத்துல நாங்க அறிந்து கொள்ள உம்முடைய சத்தியத்தின்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பரிசேயரை போல அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் சரியாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளாய் நிலைத்திருந்து பலன் தர கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் உம்முடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.